ரெஸ்லர்ஸ் இந்த எபிசோட்ல பல சர்ப்ரைஸ் சும்மா கொட்டி கிடக்கு. எப்படியும் இந்த வீடியோவோட தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் நீங்க உள்ள வந்திருப்பீங்க. அப்போ அந்த முக்கியமான சர்ப்ரைஸ் அது போக கிளாஷ் இன் இட்டாலி அப்புறம் சாட்டர்டே மெயின் இவெண்ட் இந்த ரெண்டு பேப்பர் வியூக்கான மேட்சஸ் என்னெல்லாம் ஃபைனலைஸ் ஆயிருக்குன்னு இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். இது உங்க ரா ரிவ்யூ எபிசோட். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க ஷோக்குள்ள போலாம். இந்த வாரம் ஷோ ஓபன் பண்ணது நம்ம வேர்ல்ட் ஹெவி சாம்பியன் ரோமன் ரெயின்ஸ். அவர் பார்க்கிங் லாட்ல தன்னோட கார்ல இருந்து இறங்கி நடந்து வராரு. அவருக்காக ராவோட ஜெனரல் மேனேஜர் ஆடம் பியர்ஸ் ஆல்ரெடி அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ரோமன் கிட்ட நான் தான் போன வாரமே சொன்னனே ஜேக்கப் பாட்டோ ஃபயர் பண்ணிடலான்னு, ஆனா நீ தான் ஒத்துக்கவே இல்லை. அதோட விளைவா போன வாரம் உள்ள வந்து உன்னை பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு போயிருக்கான். அட்லீஸ்ட் இந்த வாரம் நான் சொல்றதை கேளு, பேசாம நான் அவர் ஃபயர் பண்ணிடுறேன்னு சொல்றாரு. ரோமன் கொஞ்சம் அவசரப்படாத, நான் இப்ப ரிங்குக்கு போறேன், ரிங்குக்கு போய் அவனை நேரடியா கூப்பிட்டு அந்த ஃபயர் பண்றதுனா நானே அதை பண்றேன்னு சொல்றாரு. இவங்களுக்குள்ள இந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பேக்ரவுண்ட்ல ஜேக்கப் பாட்டோட மியூசிக் ஹிட் ஆகுது. இதோட அர்த்தம் ஜேக்கப் பாட்டோ ரிங்குக்கு வர போறாரு. இவங்க ரெண்டு பேருக்குமே பயங்கரமான டென்ஷன் ஆகுது. ரோமன் ரெயின்ஸ் அண்ட் ஆடம் பியர்ஸ் ரிங்க நோக்கி வராங்க. ரிங்குக்குள்ள வந்த ஜேக்கப் பாட்டோ, நீங்க என்னடா என்ன ரிங்குக்கு வான்னு கூப்பிடுறது, நானே ரிங்குக்குள்ள வந்து நிக்கிறேன், டே ரோமன் ரெயின்ஸ் வாடான்னு சொல்லி கூப்பிடுறாரு. மியூசிக் ஹிட் ஆகுது. ஆனா வந்தது நம்ம ரோமன் ரெயின்ஸ் கிடையாது, டீம் ஊசோ உள்ள வராங்க. ஜே யூசோ பயங்கர கோவமா கையில ஸ்டீல் சேரோட உள்ள வராரு. எதுக்காக? ஜேக்கப் பாட்டோ அடிக்கிறதுக்காக. ஆனா ஜிம் யூசோ ரொம்பவே காமா இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல சமாதானம் பண்றதுக்காக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. பாட்டு கிட்ட உனக்கு என்னதான்டா பிரச்சனை, நீ பேக்லாஷ்ல தோத்துட்ட, பேசாம அந்த டிஃபீட் அக்செப்ட் பண்ணிட்டு ரோமன் ரெயின்ஸ் அக்னாலஜ் பண்ணினா உன் ஃபேமிலி உன் வெல்த் எல்லாமே டெவலப் ஆகும். எண்ட் ஆஃப் தி டே உனக்கு என்ன தேவை? உன்னோட ஃபேமிலி நீ நல்லா பாத்துக்கணும், உனக்கு நல்ல பணம் வேணும். நீ ரோமன் ரெயின்ஸ் அக்னாலஜ் பண்ணினா அது எல்லாமே கேட்காம உனக்கு கிடைக்க போகுது. இதை புரிஞ்சுக்காம ஏன் தேவையில்லாம அட்டாக் பண்ற, இந்த குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உருவாக்குறேன்னு கேட்கும்போது பாட்டுக்கு பயங்கரமா கோபமாகுது. அவர் ஜிம்மி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. இதனால ஜே யூசோ அவர் அட்டாக் பண்ண இவங்க ரெண்டு பேர்த்தையுமே அந்த ஒத்தால அவர் அட்டாக் பண்ணி அந்த டாங் அண்ட் டெட் கிரிப் போடுறாரு. இப்பதான் ரோமன் ரெயின்ஸோட மியூசிக் ஹிட் ஆகுது. அவரு ரிங்குக்குள்ள வராரு. ரெண்டு பேருமே பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க. ரோமன் ரெயின்ஸ் தான் கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் எடுத்து சூப்பர்மேன் பஞ்ச் போலான்னு ஓடி வராரு. ஆனா ஜம்ப் பண்றவர் அப்படியே கேட்ச் பண்ணி அந்த டெத் கிரிப் போடுறாரு. இப்ப ஜே யூசோ உள்ள வந்து ஒரு சூப்பர் கிக் அதோட ஸ்பியர் போட்டு ரோமன் ரெயின்ஸை காப்பாத்துறாரு. அப்புறம் ஜிம் யூசோ உள்ள வராரு. ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்களோட ஸ்மாக் 1D போடுறாங்க. அவ்வளவுதான்ப்பா, ஃபாட்டு பிளாட் ஆயிருவான்னு பார்த்தா அதுக்கப்புறமே இந்த மலமாடு எந்திரிச்சு நிக்கிறான். இவனை மறுபடியும் பிடிச்சி அடிச்சு ரிங்கோட கார்னருக்கு கொண்டு போய் ரெண்டு ரோப்புக்கு நடுவில் கையை விட்டு இவனை அப்படியே லாக் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சூப்பர் கிக், அப்புறம் ரோமன் ரெயின்ஸ் ஒரு சூப்பர்மேன் பஞ்ச், அப்புறம் மறுபடியும் ஒரு சூப்பர் கிக், அப்புறம் ரோமன் ரெயின்ஸ் ஒரு சூப்பர்மேன் பஞ்ச். இத்தனை அடி விழுந்ததுக்கு அப்புறம் தான் ஃபாட்டு கொஞ்சம் லோவே ஆகிறான். அதுக்கப்புறம் அந்த ரோப்புக்குள்ள இருக்கிற கையை ரிமூவ் பண்ணி வெளியே எடுத்து ரோமன் ரெயின்ஸ் ஒரு ஸ்பியர் போடுறாரு. அவ்வளவுதான்ப்பா, மேட்டர் முடிஞ்சு இவங்க ரெண்டு பேருமே ரிங்க விட்டு இறங்கி போறாங்க. கரெக்டா எல்இடி ஸ்கிரீன் கிட்ட போகும்போது நம்ம ஜெனரல் மேனேஜர் வெளியே வராரு. இப்ப மேனேஜரை பார்த்து ரோமன் ரெயின்ஸ் உனக்கு இவனை ஃபயர் பண்ணா தாராளமா பண்ணிக்கோன்னு சொல்லி கிளம்புறாரு. பட் ஜெனரல் மேனேஜர் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு குரல் கேட்குது. என்னன்னு பார்த்தா ஃபாட்டு ரிங்குக்குள்ள அதுவும் படுத்துட்டு கஷ்டப்பட்டு பேச முடியாம பேசுறாரு. ரோமன் எனக்கு மறுபடியும் ஒரு மேட்ச் வேணும், அது நம்ம ட்ரைபிள் காம்பேட் மேட்சா இருக்கணும்னு கேட்க ஜெனரல் மேனேஜர் இப்ப ரோமன் ரெயின்ஸை பார்த்து தயவு செஞ்சு ஒத்துக்காத, ப்ளீஸ் கொஞ்சம் நிதானமா யோசின்னு கேட்கிறாரு. நமக்கு தான் ரோமன் ரெயின்ஸ் பத்தி தெரியுமே, பயங்கரமான ஈகோ பிடிச்சவர், தான் முடிவு பண்ணா முடிவு பண்ணதுதான். மேனேஜர் கிட்ட மைக்க புடுங்கி உனக்கு என்ன இன்னொரு மேட்ச் வேணும், அது ட்ரைபிள் காம்பேட்டா வேணுமா, ஐ ஆம் ரெடின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அதனால வர்ற கிளாஷ் இன் இட்டாலியில ரோமன் ரெயின்ஸ் vs ஜேக்கப் பாட்டு இன்ன ட்ரைபிள் காம்பேட் மேட்ச் நடக்க போகுது. இதுல தோக்கறவங்க ஜெயிக்கிறவங்கள அக்னாலேஜ் பண்ணணும். பை த பை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வீடியோ பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். இது தமிழ் கம்யூனிட்டிக்காகவே இயங்கும் ஒரு ப்ரோ ரெஸ்லிங் சேனல். எவ்ரி வீக் மினிமம் 3 வீடியோஸ் கண்டிப்பா டிராப் ஆகும். ரா ரிவ்யூ, ஸ்மாக்டவுன் ரிவ்யூ அண்ட் எக்ஸ்பிளைன். சோ இது எல்லாமே உடனுக்குடன் மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க ஷோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபின் பேலர் vs ஜேடி மெக்டோனா இன் a ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்ச். ஓவரால் இது ஒரு செமையான ஓபனர். டேபிள், கெண்டோஸ்டிக், சேர், டஸ்ட்பின் என்னெல்லாம் கையில கிடைச்சதோ எல்லாத்தையுமே பயங்கரமா யூட்டிலைஸ் பண்ணாங்க. ஒரு பாயிண்ட்ல ஆடியன்ஸ்குள்ள புகுந்து போய் கான்கிரீட்ல நின்னு சண்டை போட்டாங்க. சண்டை போட்டது மட்டும் இல்லாம அந்த கான்கிரீட் ஃப்ளோர்ல இந்த ஜேடி மெக்டோனா ஒரு மூன் சால்ட் வேற போடுறாரு. அதுக்கப்புறம் ரிங்குக்குள்ள ஒரு சேரை போட்டு அதுக்கு மேல ஸ்லாம் போடுறாங்க. இது போதாதுன்னு டேபிள கார்னர்ல இப்படி படுக்க வச்சு ஓடி வந்து ரன்னிங் கிக் போட்டு டேபிளையும் உடைக்கிறாங்க. ஃபின்ன பயங்கரமா அடிச்சு டேபிள்ல படுக்க வச்சு ஜேடி மெக்டோனா தன்னோட ஸ்மாக் போடுறதுக்காக ரிங்கு மேல ஏறி நிக்கிறாரு. கரெக்டா இந்த மொமெண்ட்ல நம்ம ஃபின் பேலர் எஸ்கேப் ஆகி ஜேடியை பிடிச்சி அடிச்சு அவனை டேபிள் மேல படுக்க வச்சுட்டு தலைவர் ரிங்குக்கு மேல ஏறான் தன்னோட ஸ்மாக் போடுறதுக்காக. கரெக்டா இந்த டைம்ல நம்ம டாமினிக் மிஸ்டர் உள்ள வந்து இன்டர்ஃபியர் பண்றாரு. இது ஸ்ட்ரீட் ஃபைட் வேறயா, அதனால இவர் இன்டர்ஃபியர் பண்ணாலும் அது லீகலே, ரெஃப்ரி இதை டிஸ்குவாலிஃபை பண்ண போறது இல்ல. அதனால ஜேடி மெக்டோனா டாமினிக் மிஸ்டர் ரெண்டு பேருமே சேர்ந்து ஃபின் பேலரை பயங்கரமா அடிக்கிறாங்க. ஆனா ஒரு பாயிண்ட்ல நம்ம ஃபின் பேலருக்கு 619 போடலான்னு டாமினிக் ஓடி வராரு. கரெக்டா பக்கத்துல வரும்போது ஃபின் எஸ்கேப் ஆகி ஜேடியை பிடிச்சி மண்டையை உள்ள வைக்க அவருக்கு ஒரு 619 உழுகுது. அதுக்கப்புறம் டாமினிக் மிஸ்டர் அடிச்சு வெளியே தள்ளிட்டு இந்த டஸ்ட்பின் இருக்கு பாத்தீங்களா, அதை தூக்கி ஜேடி மண்டையில மாட்டி ஓடி வந்து ஒரு ரன்னிங் கிக். அதுக்கப்புறம் ரிங் மேல ஏறி நிக்கிறாரு. அந்த டஸ்ட்பின் ஜேடி மெக்டோனா மண்டையில தான் இருக்கு. இப்ப கார்னர்ல இருந்து
ஜம்ப் பண்ணி தன்னோட ஸ்மாக் கூடு பிராஸ் போடுறாரு. அதுக்கப்புறம் பின்ஃபால் பண்ணி இந்த மேட்சோட வின்னர் நம்ம ஃபின் பேலர். எப்படிப்பட்ட பிளேயர் இந்த ஃபின் பேலர்? அவரை கொண்டு போய் இந்த ஜட்ஜ்மெண்ட் ஒரு டீம்ல போட்டு அவரோட கரியர்ல 2 வருஷம் தண்டத்துக்கு வேஸ்ட் பண்ணிருக்கீங்க. இனியாச்சும் தலைவனை இண்டிவிஜுவலா புஷ் பண்ணுங்கடா. அவர் இன்டர் கான்டினென்டலோ இல்ல வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் லெவலுக்கு தூக்குங்க. எப்படி நீங்க வேர்ல்டு பிக்சர் வரைக்கும் தூக்க போறது இல்ல, அட்லீஸ்ட் ஒரு இன்டர் கான்டினென்டல் யுஎஸ்ஏ சாம்பியன்ஷிப் லெவலுக்காச்சும் லிஃப்ட் பண்ணுங்க. ஹி கம்ப்ளீட்லி டிசர்வ்ஸ். அடுத்தது ஒரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட். செத் ராலின்ஸை கேத்தி இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அதுதான் பேக்லாஷ்ல பிரான் பிரேக்கர் உன்னை டிஃபீட் பண்ணிட்டான். சோ நீ அந்த ஸ்டோரி லைன்ல இருந்து மூவ் ஆகி அடுத்த ஸ்டெப்புக்கு போகாம ஏன் இன்னும் டீம் விஷன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன்னு சொல்லி கேக்குறாங்க. செத் ராலின்ஸும் எனக்கு வேற வழி கிடையாது, இவங்களோட சாப்டர் மொத்தமா நான் க்ளோஸ் பண்ணாதான் நிம்மதியா என்னால அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்க முடியும். அது போக நான் இந்த ரா எபிசோட்ல சண்டை போட்டு திட்டத்தட்ட 9 மாசம் ஆகுது. நான் ஸ்டேடியத்துக்குள்ள வரும்போதே ஜெனரல் மேனேஜர் கிட்ட பேசிட்டு வந்துட்டேன். அவர் எனக்கு மெயின் eventல ஒரு மேட்ச் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. இந்த டீம் விஷன்ல இருந்து யாரு வேணா வந்து என்ன அப்போஸ் பண்ணலாம், நான் உங்களை ஃபேஸ் பண்றதுக்கு ரெடின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. சோ இன்னைக்கு மெயின் eventல நம்ம செத் ராலின்ஸை ஆக்ஷன்ல மீண்டும் பார்க்கலாம் ஆஃப்டர் 9 months. அடுத்தது மறுபடியும் ஒரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட். நம்ம சோல் ரூக்காவை இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. கரெக்டா இவங்க பேசிட்டு இருக்கும்போது நம்ம பெக்கி லிஞ்ச் இன்டர்ஃபியர் பண்ணி சோல் ரூக்காவை பயங்கரமா கலாய்க்கிறாங்க. இது வரைக்கும் ரா எபிசோட்ல நீ ப்ராப்பரா 2 மேட்ச் தான் போட்டிருக்கேன், நான் அந்த 2 மேட்ச்லயுமே தோத்துருக்கேன்னு சொல்லி நக்கல் பண்ண சோல் ரூக்கா சரிப்பா நான் கிளம்புறேன்னு சொல்லி கிளம்புறாங்க. ஆக்சுவலா அவங்க ஸ்டேடியத்துட்டு போல, அதுக்கு பதிலா ரிங்குக்குள்ள போயிருக்காங்க. ரிங்குக்குள்ள போன சோல் ரூக்கா மைக் எடுத்து எப்படி என்ன பேக் ஸ்டேஜ்ல இந்த பெக்கி லிஞ்ச் பேச விட போறது இல்ல, அதனால ஆடியன்ஸ் கிட்ட வந்து நான் நின்னுட்டு இருக்கேன், இப்ப பெக்கி லிஞ்ச் ரிங்குக்குள்ளவா நம்ம 2 பேரும் பேசலாம்னு சொல்லி அவங்க கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பெக்கி லிஞ்ச் உள்ள வராங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 2 இருந்து 3 நிமிஷம் ஒரு ப்ரோமோ பேட்டில் நடந்துச்சு. பட் இதோட ஓவரால் கிரக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, வர்ற சாட்டர்டே நைட் மெயின் eventல பெக்கி லிஞ்ச் கூட, அதுவும் இந்த இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்புக்கு சோல் ரூக்கா ஒரு மேட்ச் கேக்குறாங்க. பெக்கி லிஞ்ச் மேட்ச்க்கு ஒத்துக்கறாங்க. பட் அவங்க வைக்கிற டேர்ம்ஸ் என்னன்னா, நான் மேட்ச்க்கு மட்டும் தான் ஒத்துக்கிறேன், இந்த பெல்ட்டை நான் லைன்ல வைக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு அடம் பிடிக்கிறாங்க. அதனால சோல் ரூக்கா வர்சஸ் பெக்கி லிஞ்ச்ங்கிற மேட்ச் ஃபைனலைஸ் ஆயிருச்சு. ஆனா இந்த மேட்ச்ல இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் லைன்ல இருக்கா இல்லையாங்கிறது நம்மளுக்கு தெளிவா தெரியல. அடுத்தது பேக் ஸ்டேஜ்ல டீம் விஷனா காட்டுறாங்க. பிரான் பிரேக்கர், நான் செத் ராலின்ஸ் ஆல்ரெடி ஒரு டைம் தோக்கடிச்சிருக்கேன், மறுபடியும் நான் தோக்கடிக்கிறேன், இன்னைக்கு மெயின் eventல நான் தான் போய் மேட்ச் போட போறேன்னு ரொம்ப ஸ்டபர்னா நின்னுட்டு இருக்காரு. பட் பால் ஹேமன் நீ போகாத, உனக்கு பதிலா ஆஸ்டன் தியரி போட்டுன்னு சொல்லிட்டு அவர் உள்ள கோத்து விடுறாரு. இது சொன்ன உடனேவே ஆஸ்டன் தியரிக்கு பயங்கரமான சந்தோஷம். ஏன்னா மெயின் eventல எனக்கு மேட்ச் கிடைச்சிருக்கா, சூப்பர்னு சொல்லி அந்த மனுஷன் குடிச்சிட்டு இருக்கான். இப்போ பிரான் பிரேக்கர், ஆஸ்டன் தியரி, லோகன் பால் நீங்க 2 பேருமே வெளியே போங்க, நான் பால் ஹேமன் கிட்ட தனியா பேசணும்னு கேட்க இவங்க 2 பேர் மட்டும் தான் ரூம்குள்ள இருக்காங்க. பிரான் பிரேக்கருக்கு இந்த டிசிஷன் சுத்தமா பிடிக்கல. பால் ஹேமன் கிட்ட கோவமா கேக்குறாரு, உனக்கு என்னதான் பிரச்சனை, ஏன் நான் தான் மேட்சுக்கு போறேன்னு சொல்றேன்ல, அப்புறத்துக்கு தேவையில்லாம இந்த ஆஸ்டன் தியரி கோத்துடன்னு கேட்க பால் ஹேமன் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ, நீ ஆல்ரெடி அவனை ஒரு டைம் தோக்கடிச்சிருக்க, இதுக்கப்புறம் நீ ப்ரூவ் பண்றதுக்கு எதுவுமே தேவையில்லை, ஆனா உன்னை எப்படியாச்சும் தோக்கடிக்கணும் தான் அவன் சுத்திட்டு இருக்கான். சோ அவன் விரிச்ச வலையில போய் நீ மாட்டாத, அதுக்கு பதிலா ஆஸ்டின் தியரி உள்ள போகட்டும். செத் ராலின்ஸ் இந்த மேட்ச் முழுக்க ஆஸ்டின் தியரி மேலதான் போக்கஸ்டா இருப்பான். அப்ப நீ உள்ள போய் அட்டாக் பண்ணினா செத் ராலின்ஸ்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, அவன் கதையை நம்ம மொத்தமா முடிச்சிடலாம்னு சொல்லி அவர் அட்வைஸ் கொடுக்குறாரு. சோ இன்னைக்கு மெயின் event செத் ராலின்ஸ் vs ஆஸ்டின் தியரி ஃபைனலைஸ் ஆயிருக்கு. அடுத்தது ஓஜி எல் கிராண்டே அமெரிக்கானோ டீம் வர்சஸ் ரியல் எல் கிராண்டே அமெரிக்கானோ டீம் 6 man tag team மேட்ச். இந்த ஸ்டோரி லைனே எனக்கு இப்ப ரொம்பவே குழப்பமா இருக்கு. காரணம், இந்த எல் கிராண்டே அமெரிக்கானோங்கிற ஒரு கேரக்டரையே WWE ல கிரியேட் பண்ணாங்க. ஆனா அவங்களோட கெட்ட நேரம் இந்த மாஸ்க் போட்ட சாட் கேபிளுக்கு கரெக்டா இன்ஜுரி ஆகுது, அவரு பிரேக் எடுத்துட்டு போயிடுறாரு. திடீர்னு இந்த கேரக்டர் நம்ம உற்ற முடியாதுங்கிறக்காக லூட்விக் கைசருக்கு மாஸ்க போட்டு இனிமேல் இவரு தான் எல் கிராண்டே அமெரிக்கான்னு ஒரு கேரக்டர் மறுபடியும் உள்ள கொண்டு வந்தானுங்க. அதாவது ஒரு கண்டினியூட்டி கிரியேட் பண்ணாங்க. இன்ஜுரியா ஒருத்த வெளியே போனாலும் மாஸ்க் தானே, யார் வேணா போட்டுட்டு இந்த கேரக்டர் ப்ளே பண்ணாலும் இன்னொரு மனுஷன் உள்ள கொண்டு வந்தாங்க. இந்த மனுஷன் ஒரு 6 மாசம் இன்ஜுரியில வர்றதுக்குள்ள ரெண்டாவது மாஸ்க் போட்டவன் மிகப்பெரிய ஃபேமஸ் பிளேயரா மாறிட்டான். மெக்சிகோல அவனுக்கு மிகப்பெரிய ஃபேன் பேஸே இருக்கு. இப்ப சிச்சுவேஷன் எப்படி போயிருச்சுன்னா, ரெண்டாவதா போட்டவன் ட்ரிபிள் ஏல பயங்கர ஃபேமஸா இருக்கான், முதலா போட்டவன் ட்ரிபிள் ஏல எல்லாரும் ஹேட் பண்றாங்க. ஆனா அப்படியே WWE குள்ள வந்தா மொத்தம் ஆப்போசிட்ல இருக்கு. ரெண்டாவதா போட்டவன ஹேட் பண்றாங்க, ஏன்னா அது லூட்விக் கைசர். முதலா போட்டவன இன்னும் லவ் பண்றாங்க, ஏன்னா அது சாட் கேபிள். குழப்பமா இருக்குல்ல? எனக்கும் அதே குழப்பம் தான். ஆக மொத்தம் இந்த 2 பேர்த்துல யார எல் கிராண்டே அமெரிக்கானோன்னு ஃபாலோ பண்றது, யார டூப்ளிகேட்னு சொல்லி ஃபாலோ பண்றேன்னு இப்ப வரைக்கும் எனக்கு புரியல. எப்படி பார்த்தாலும் இந்த மாச கடைசியில மாஸ்க் vs மாஸ்க் இன் ட்ரிபிள் ஏல நடக்க போகுது. சோ தோக்கரனோட மாஸ்க் கிளிய போகுது. அது வரைக்கும் மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணா இந்த ஸ்டோரி லைன் மொத்தமா முடிஞ்சிரும். சரி, நம்ம மேட்ச்க்குள்ள வருவோம். இந்த மேட்ச் செம்மையான ஒரு ஹை ஃபையிங் ஆக்ஷன் பேக்ட் மேட்ச். நிறைய சீக்வன்ஸ் டீம்ல இருக்கிற 3 பேருமே சேர்ந்து ஒரே மாதிரி போட்டாங்க. சும்மா பாக்குறதுக்கே சூப்பரா இருந்துச்சு. கடைசியில எப்பயும் போல இந்த எல் கிராண்டே அமெரிக்கானோ தன்னோட மாஸ்க்குள்ள அந்த ஸ்டீல் பிளேட் வைக்கிறாரு. அப்புறம் ஓடி வந்து ஒரு ஹெட் பட், அவ்வளவுதான், அந்த ஆள் பிளாட். அப்புறம் பின்ஃபால் பண்ணி வின் பண்ணது ரியல் எல் கிராண்டே அமெரிக்கானோ. நீங்க அதை ரியல்னு வச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல ரெண்டாவதா உள்ள வந்தனால அவனை டூப்ளிகேட் வச்சுக்கிட்டாலும் சரி, நான் அவனை டூப்ளிகேட் எல் கிராண்டே அமெரிக்கானோ தான் சொல்றேன். ஆனா கமெண்ட்ரியில அவனை ரியல்னு சொல்றாங்க, இவனை ஓஜின்னு சொல்றாங்க. எப்படி பார்த்தாலும் பயங்கரமான குழப்பம் மட்டுமே. பட் ஓவரால் மேட்ச் சூப்பரா இருந்துச்சு. அடுத்து பேக் ஸ்டேஜ்ல நம்ம ஊசோஸை இன்டர்வியூ எடுக்கிறாங்க. இந்த ட்ரைபல் காம்பேட் மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு அவங்கள்ட்ட ஒப்பீனியன் கேட்க, ஜே யூசோ தான் ஆல்ரெடி இந்த ட்ரைபல் காம்பேட் மேட்ச்ல அதுவும் ரோமன் ரெயின்ஸ் கூட இருந்திருக்காரு. சோ அவர் தன்னோட ஒப்பீனியன் சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம எல்ஏ நைட் உள்ள வராருங்க.
தலைவர் ரெசல்மேனியா முடிஞ்சதுக்கு அப்புறம் காணாமையே போயிட்டாரு. பரவாயில்ல, பிரேக் எடுத்துட்டு இப்பதான் மனுஷன் உள்ள வந்திருக்காரு. ஊசோஸ பார்த்து உங்களுக்கு என்னதான் பாச்சு, இந்த ஃபேமிலியே வேணாம் தான் 2 பேரும் விட்டு வெளியே வந்தீங்க. இப்ப கடைசியில மறுபடியும் அந்த லூப் குள்ளேயே போய் மாட்டி இருக்கிறீங்க. நம்ம ரெசல்மேனியால இந்த டீம் விஷனுக்கு ஆப்போனண்டா மேட்ச் போட்டோம். காரணம் என்ன? அவனு எல்லா மேட்ச்லயும் உள்ள போடுறாங்க, எல்லாத்தையும் தப்பு தப்பா பண்றாங்க. சோ ஒரு அநியாயத்தை எதிர்த்து போராடுற மாதிரி தான் நம்ம அந்த மேட்ச் போட்டோம். இப்போ நீங்க 2 பேருமே சேர்ந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க? ஜேக்கப் ஃபாட்டோ 3 பேர் சேர்ந்து அடிச்சீங்க. அப்ப அதுவும் தப்பு தானே? அப்புறம் எதுக்காக அந்த ஃபேமிலி விட்டு வெளியே வந்தீங்க? இப்போ எதுக்கு மறுபடியும் அந்த ஃபேமிலிக்குள்ளேயே போயிருக்கீங்கன்னு தன்னோட ஒப்பீனியன் அவர் சொல்றாரு. ஜே யூசோ நமக்கு எப்பயுமே தெரியும், பயங்கர கோவமா, அது எல்ஏ நைட்னா அவருக்கு எக்ஸ்ட்ரா கோவம் வந்துடும், ஏதோ சண்டை போடுறதுக்கு வராரு. ஜிம் யூசோ அவர் தடுத்து நிப்பாட்டிட்டு எல்ஏ கிட்ட இப்ப நம்ம இது பேசுறதுக்கான டைம் கிடையாது, நம்ம அப்புறம் பேசிக்கலாம் சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாரு. ஒரு நல்ல விஷயம், எல்ஏ நைட் இஸ் பேக் இன்டு ரா. ஆனா கெட்ட விஷயம், எல்ஏ நைட்டுக்கு சுத்தமா டைரக்ஷன் இல்ல. ஏன்னா இந்த ஊசோஸ் ரோமன் ரெயின்ஸ் எல்லாம் ஜேக்கப் ஃபாட்டோட ஸ்டோரி லைன்ல இருக்காரு. இவரு டீம் விஷன் கூட சண்டை போட்டு இருந்தாரு. இப்போ ஊசோஸ் கூட வந்து வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காரு. சோ இந்த மனுஷன் அங்க போய் சேருவானா இல்ல இங்க போய் சேருவானா, இல்ல இந்த மனுஷனுக்கு தனியா இண்டிபெண்டன்டா ஸ்டோரி லைனே இல்லையா, ஒண்ணுமே தெரியல. எண்ட் ஆஃப் த டே எல்ஏ நைட் இஸ் பேக். அது வரைக்கும் சந்தோஷம். அடுத்தது ஈத்தன் பேஜுக்கும் மைக்கேல் கோலுக்கு நடுவுல ஒரு இன்டர்வியூ நடக்குது. அதை ப்ளே பண்றாங்க. ஈத்தன் பேஜுக்கு வர்ற சாட்டர்டே நைட் மெயின் இவென்ட்ல பென்டா கூட இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் இருக்கு. அதை பத்தி தான் ஆக்சுவலா பேசுறாங்க. பட் மைக்கேல் கோல் இந்த இன்டர்வியூ எடுக்கும்போது ஈத்தன் பேஜ் புகழ்ற மாதிரி புகழ்ந்துட்டு கடைசியில உன் வயசுக்கு உனக்கு பயங்கரமான ஈகோ இருக்குடா தம்பின்னு சொல்றாரு. இது கேட்டோன்னே ஈத்தன் பேஜுக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகுது. என்ன வெறும் ஈத்தன் பேஜ் மட்டும் கூப்பிட மாட்டாங்க, எனக்கு ஈத்தன் பேஜ் ஈகோனே ஒரு பேர் இருக்கு. சோ ஈகோங்கிற ஒரு விஷயம் தான் என்ன டிரைவே பண்ணுது. இந்த சாட்டர்டே நைட் மெயின் இவென்ட்ல நான் பென்டாவை தோக்கடிச்சு அந்த இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் எடுக்க தான் போறேன். எடுத்ததுக்கு அப்புறம் அந்த பெல்ட்டோட பேரையே நான் மொத்தமா மாத்த போறேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாரு. அடுத்தது ப்ரீ பில்லா அண்ட் பேஜ் வர்சஸ் ஜட்ஜ்மென்ட் டே ஃபார் விமன் டாக் டீம் சாம்பியன்ஷிப். பரவாயில்லைங்க, இந்த மேட்ச்ல இந்த ப்ரீ பில்லாவும் பேஜ் ஓரளவுக்கு நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. போன வாரம் வரைக்கும் ரொம்ப கேவலமா சண்டை போட்டு இருந்தாங்க. இந்த வாரம் ஏதோ பரவாயில்ல. இந்த மேட்ச் முழுக்கவே லிவ் மார்கன் ரிங் சைட்ல தான் இருக்காங்க. எப்பப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ ரெஃப்ரி டிஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த ஜட்ஜ்மெண்ட் டீமுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு பாயிண்ட்ல ரெஃப்ரி இதை கவனிச்சிட்டாங்க. லிவ் மார்கனை பார்த்து ரிங்கை விட்டு வெளியே போன அவங்க சொல்ல இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கு. யாருக்கு? லிவ் மார்கனுக்கு ரெஃப்ரிக்கும். இந்த சான்ஸை யூஸ் பண்ணி ரிக்கல் ராட்ரிகஸ் வெளியே இருக்கிற டாக் டீம் பெல்ட் தூக்கி உள்ள வீசுறாங்க. ராக்ஸேன் அதை எடுத்து அடிக்கலான்னு பார்த்தா கரெக்டா நம்ம ப்ரீ பில்லா ரோல் ஓவர் பண்ணி பின்ஃபால் பண்றாங்க. சோ இந்த மேட்சோட வினர் அண்ட் ஸ்டில் விமன் டாக் டீம் சாம்பியன் ப்ரீ பில்லா அண்ட் பேஜ். ஆனா மேட்ச் முடிஞ்ச உடனேவே லிவ் மார்கன் உள்ள பூந்து அட்டாக் பண்றாங்க. மொத்த ஜட்ஜ்மெண்ட் 3 பேருமே இவங்க 2 பேர்த்த பிடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களை காப்பாத்துறதுக்காக நம்ம பெய்லியும் வால்கேராவும் உள்ள வராங்க. இவங்க 3 பேர்த்தையும் அடிச்சு வெளியே தள்ளிடுறாங்க. சோ ஜட்ஜ்மெண்ட் இந்த பக்கம் நிக்கிறாங்க, பேஜ் அண்ட் ப்ரீ பில்லா இந்த பக்கம் நிக்கிறாங்க, ரிங்குக்கு நடுவுல வால்கேரா அண்ட் பெய்லி நிக்கிறாங்க. சோ இதுல இருந்து ஸ்டோரி லைன் எப்படி ப்ரோக்ரஸ் ஆகுங்கிறது நம்மளுக்கு அடுத்த வாரம் தெரிஞ்சிடும். அடுத்து ஒரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட். நம்ம செத் ராலின்ஸும் எல்ஏ நைட்டு பேசிக்கிறாங்க. உனக்கும் எனக்கு சுத்தமா ஒத்து வராதுதான், ஆனா இப்போ உனக்கு டீம் விஷன் எதிரியா இருக்கு, அதே மாதிரி எனக்கு டீம் விஷன் எதிரியா இருக்கு. இந்த ஒரு காரணத்துக்காக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு மட்டும் நினைச்சிடாதேன்னு சொல்லிட்டு செத் ராலின்ஸ் கிட்ட எல்ஏ நைட் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு டீம் விஷன் எந்த அளவுக்கு பிடிக்காதோ அதே அளவுக்கு உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்காது. இன்னைக்கு நீ மெயின் இவென்ட்ல போய் டீம் விஷன் கூட சண்டை ஓடத்தான் போற, அவனு உன்னை போட்டு துவம்சம் பண்ணதான் போறானுங்க, ஆனா காப்பாத்துறதுக்கு நான் வரமாட்டேன், என்ன ஆளை விட்டுரு சாமின்னு சொல்லிட்டு எல்ஏ நைட் ஆக்சுவலா கிளம்புற சும்மா கிளம்பல, கையில சூட் கேஸ்ல எடுத்துட்டு ஸ்டேடியத்தை விட்டே கிளம்பிட்டாரு. அடுத்தது ஓபா ஃபெமி ஓபன் சேலஞ்ச். ஃபெமி எப்பயும் போல ரிங்குள்ள வந்து தன்னோட போஸ்ட் கொடுப்பாருல, அந்த மாதிரி போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு பின்னாடி இருந்து வந்து ஒரு உருவம் அவரை அட்டாக் பண்ணுது. யாரு அது? யாரு? நம்ம பீஸ்ட் பிராக் லெஸ்னர். ஏ வாத்தலைவா. இப்பதான் அந்த மொத்த ஷோக்கே ஒரு உயிர் வந்த மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஃபெமியை தூக்கி எஃப்ஐ 1 இல்ல 2 இல்ல மொத்தம் 4 எஃப்ஐ போடுறாரு. ஒரு சைட்ல நம்ம பிராக் லெஸ்னர் உள்ள வந்தாச்சுன்னு பயங்கர குதூகலமா இருக்கு. அப்படியே இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னா தலைவன் எஃப்ஐ போடும்போது பேண்ட் டர்ன்னு கிழிஞ்சிருச்சு. அது சரி, சண்டையில கிழியாத பேண்ட் எங்க இருக்கு? சண்டைனா பேண்ட் கிழியத்தாங்க செய்யும். ஆனா அது கேமரால தெரியாத மாதிரி அவரோட முதுகு மட்டுமே போக்கஸ் பண்ணானுங்க, கொஞ்சம் கூட கீழே இறக்கல, ஏன்னா ஜட்டி தெரிஞ்சிருமே. ஆக மொத்தம் நம்மளோட பீஸ்ட் இன்னும் ப்ராப்பரா ரிட்டையர் ஆகவில்லை. அப்படியே நம்ம பேக் ஸ்டேஜையும் காட்டுறாங்க. பேக் ஸ்டேஜ்ல நம்ம ஜெனரல் மேனேஜர் கோவமா கத்திட்டு வராரு. ரெஃப்ரீஸ் எல்லாத்தையும் பார்த்து எனக்கு போய் பால் ஹேமனை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி ஆர்டர் போடுறாரு. அப்படியே தலைவர் ரூம்குள்ள வந்து பார்த்தா பால் ஹேமன் நின்னுட்டு இருக்காரு. இவரு ஆல்ரெடி காண்டல் இருக்காரு. போய் பால் ஹேமனை பயங்கரமா கத்துறாரு. நான் தான் இந்த பிராக் லெஸ்னரோட ரிட்டையர்மெண்ட் பேப்பர்ல சைன் போட்டேன். அதுக்கப்புறம் அவர் ரிங்குக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேட்க பால் ஹேமன் சிம்பிளா ஒரு பேப்பர் எடுத்து நீட்டுறாரு. இந்த பேப்பர்ல பிராக் லெஸ்னரோட சிக்னேச்சர் இருக்கு. கிளாஷ் இன் இட்டாலியில மேட்சுக்கு பிராக் லெஸ்னர் ரெடி. உன்னோட வேலை ஒன்னே ஒண்ணுதான், போய் ஓபா ஃபெமி கிட்ட சைன் வாங்கு. அது போக கிளாஷ் இன் இட்டாலியில ஒரு செமையான ரீமேட்ச் கிடைச்சிருக்குன்னு சந்தோஷப்படுறான்னு சொல்லிட்டு பால் ஹேமன் கிளம்பிட்டாரு.
இப்ப பிராக் லெஸ்னர் உள்ள வந்ததை நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல கோவப்படுறதான்னு தெரியாம நம்ம மேனேஜர் அப்படியே குழப்பத்தில் நிக்கிறாரு. அவன் கிடக்குறான், நாங்க சந்தோஷமா இருக்கிறோம்ல. அடுத்தது தி மெயின் இவென்ட் செத் ரோலின்ஸ் வர்சஸ் ஆஸ்டின் தியரி. செத் ரோலின்ஸ் ரிங்குக்கு வர்றதுக்கு முன்னாடி பேக் ஸ்டேஜை காட்டுறாங்க. இந்த ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ்ல இருக்கிற டாக்கின்ஸ் இருக்காருல்ல, அவர் வந்து செத் ரோலின்ஸ் கிட்ட பயப்படாத, இந்த மேட்ச்ல யாராச்சும் உன்னை இன்டர்ஃபியர் பண்ணி அட்டாக் பண்ணா உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நான் இருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. இதுக்கப்புறம் தான் செத் ரோலின்ஸ் ஆக்சுவலா ரிங்குள்ளேயே வராரு. ஆனா டாக்கின்ஸ் இப்படி போய் ஹெல்ப் பண்றது அவரோட பார்ட்னர் ஆஞ்சலோ ஃபோர்டுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. இந்த மேட்ச் முழுக்கவே ஆஸ்டின் தியரிக்கு சப்போர்ட்டா லோகன் பால் ரிங் சைட்லயே தான் இருக்காரு. எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ செத் ரோலின்ஸ் அட்டாக் பண்றாரு, ரெஃபரியை டிஸ்ட்ராக்ட் பண்றாரு. மேட்ச் ஸ்டார்டிங்லயே செத் ரோலின்ஸோட காலை பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டாங்க. அதனால முழு மேட்சுமே லைட்டா நொண்டி தான் அவர் பிளே பண்ணிட்டு இருந்தாரு. 9 மாசத்துக்கு அப்புறம் இந்த மனுஷனை ஆக்ஷன்ல அது ஒரு ரா எபிசோட்ல பாக்கும்போது அவ்வளவு ரெஃப்ரெஷிங்கா இருக்கு. என்ன இருந்தாலும் செத் ரோலின்ஸ் தான்ப்பா. ஹி இஸ் a generational talent. நீங்க இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒரு பாயிண்ட்ல ரிங்குக்கு வெளியே இருந்து ஆஸ்டின் தியரி அப்படியே ரோல் ஓவர் பண்ணி அட்டாக் பண்ணலாம் ஜம்ப் பண்ணா அவனை அப்படியே கேட்ச் பண்ணி பவர் பாம் போட்டாரு பாருங்க. செமையான மூவ். அதுக்காக தியரியும் சும்மா கிடையாது, இந்த மேட்ச்ல உண்மையிலேயே சூப்பரா அவன் ஃபைட் பண்ணான். உண்மையிலேயே ரொம்ப நல்ல டேலண்ட் இந்த பையன்கிட்ட இருக்கு. ஆனா என்னமோ அந்த கிளிக், அந்த ஹிட் ஃபேக்டர் மட்டும் நடக்க மாட்டேங்குது. அது போக ரெஸ்லர்ஸ், நீங்க ஒன்னு கவனிச்சீங்களா, இந்த மேட்ச்ல ஆஸ்டின் தியரியும் சரி செத் ரோலின்ஸும் சரி ரெண்டு பேருமே ஒரே மாதிரி பேண்ட் தான் போட்டிருக்கானுங்க. சில மூவ்ஸ் நடக்கும்போது எனக்கு யாரை ஃபாலோ பண்றேன்னு தெரியல. ஏன்னா உடம்பு கிராஸ் ஆகும்போது அப்படியே என் பார்வை வேற பக்கம் போயிருது. இது எனக்கு மட்டும் தான் தோணுச்சு. இல்ல உண்மையிலேயே அவனோட பேண்ட் ஒரே மாதிரி தான் இருந்துச்சான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா என் கண்ணு பிரச்சனையா இல்ல அவனோட ட்ரெஸ் பிரச்சனையா அப்பதான் எனக்கு தெரியும். வயசு வேற ஆயிட்டு இருக்கு, கண்ணு பிரச்சனையும் வருது போல. ஒரு பாயிண்ட்ல நம்ம செத் ரோலின்ஸ்க்கே இந்த ஆஸ்டின் தியரி கர்ப் ஸ்டாம்ப் போடுறான். அதுக்கப்புறம் பின்ஃபால் பண்ணா நல்ல வேளை செத் ரோலின்ஸ் கிக் அவுட் பண்ணிட்டாரு. சரி, இதுக்கப்புறம் நம்ம பப்பு வேகாது போல, நம்ம சீட்டிங் பண்ணாதான் ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு லோகன் பாலை பார்த்தா அவன் கையில அந்த பிராஸ் நகல் போடுவான்ல, அதை எடுத்து ஆஸ்டின் தியரி கிட்ட கொடுக்குறாரு. அப்புறம் உடனுக்குடன் ரிங்கோட அந்த கார்னருக்கு ஓடி போய் லோகன் பால் ரெஃபரி டிஸ்ட்ராக்ட் பண்ண ரிங்குக்குள்ள செத் ரோலின்ஸ் சூதாரிச்சிட்டாரு. கரெக்டா ஆஸ்டின் தியரி அடிச்சுட்டு அந்த பிராஸ் நகல இவர் கையில எடுத்துட்டாரு. கரெக்டா இவர் கைக்கு பிராஸ் நகல் போனோடனே லோகன் பால் ரெஃபரி பிடிச்சி தள்ளி விடுறாங்க, பாடுறான்னு. ரெஃபரி திரும்பி பார்த்தோன்னே கையில இருந்து அந்த பிராஸ் நகல் புடிங்கிட்டு அந்த பக்கம் போயிட்டாரு. இந்த கேப்ல லோகன் பாலையும் அடிச்சு ஆஸ்டின் தியரி அடிச்சு ஒரு பெடிகிரி போட்டு பின்ஃபால் பண்றாரு. இந்த மேட்சோட வின்னர் நம்ம செத் ஃப்ரீக்கின் ரோலின்ஸ். ஆனா மேட்ச் முடிஞ்ச உடனே லோகன் பால் உள்ள வந்து செத் ரோலின்ஸ் பயங்கரமா அட்டாக் பண்றாரு. இப்ப இவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நம்ம டாக்கின்ஸ் உள்ள வராரு. ஆனா ஆல்ரெடி செத் ரோலின்ஸ் அடிவாங்க வெளியே கிடக்குறான். இவர் ஒரு ஆளா இவங்க ரெண்டு பேர்த்த அடிக்க முடியாது. சோ இவனுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து இவர் பயங்கரமா அடிக்க இப்ப இவரோட பார்ட்னர் ஆஞ்சலோ ஃபோர்டு உள்ள வராரு. இவங்க 4 பேருக்கு சண்டை நடந்துட்டு இருக்கு. கரெக்டா பிரான் பிரேக்கர் உள்ள வந்து 3 பேருக்கு அடிச்சது மட்டும் பத்தாதுன்னு செத் ரோலின்ஸ்க்கு ஒரு ஸ்பியர். அவ்வளவுதான், செத் ரோலின்ஸ் ஃபிளாட் ஆயிட்டாரு. அவரை இழுத்துட்டு போய் ரிங்குக்கு வெளியே ஸ்டீல் ஸ்டெப் இருக்குல்ல, மேல் ஸ்டெப்பை கழட்டிட்டு கீழ் ஸ்டெப்ல மண்டை வச்சு அந்த மேல் ஸ்டெப்ல அடிக்கலான்னு தூக்குறாரு. கரெக்டா நம்ம ஜெனரல் மேனேஜர், ரெஃபரி எல்லாரும் உள்ள வந்து இதை தடுத்து நிப்பாட்டுறாங்க. அதுக்கப்புறம் வேற வழியே இல்லாம டீம் விஷன் ரிங்க விட்டு போறாங்க. அதோட இந்த ஷோ, இந்த செக்மெண்ட் முடியுது. ரெஸ்லர்ஸ் ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு தரமான எபிசோட் கொடுத்திருக்கானுங்க. ஓப்பனிங்க சும்மா வேற லெவல்ல பிக் பண்ணானுங்க. அப்புறம் அப்படியே மிட் வந்து போயிட்டு இருந்துச்சு. நடுவுல மேட்சஸ் கொஞ்சம் மொமெண்டம் தூக்குச்சு. அப்புறம் வந்தாரு தான் நம்ம விநாயக் பிராக் லெஸ்னர். நீங்க மேல தூக்கிட்டாரு. அப்புறம் செத் ரோலின்ஸ் மேட்ச் அங்கேயே மெயின்டைன் பண்ணிட்டானுங்க. ஆக மொத்தம் ஒரு தரமான எபிசோட் நம்மளுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இது என்னோட ஒப்பீனியன் தான். ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி ப்ரோ ரெஸ்லிங் பார்க்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனை டச் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ போட்ட உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அடுத்து வேறொரு ப்ரோ ரெஸ்லிங் வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இட்ஸ் மீ வீரா சைனிங் ஆஃப். Until next time. Ladies and gentlemen, on this microphone, in that ring, acknowledge me.